இந்த போரான் ஃபேமிலி பார்த்துக்கிறோமா? இந்த ஒவ்வொரு ஃபேமிலியுமே எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, சில டைம்ல ரேடியஸ் ஆர்டர் கேட்கும், இல்லைன்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர்டர் கேட்கும், அதாவது அயனைசேஷன் என்தால்பி. சரிங்களா? சில டைம் ஆக்சிடேஷன் ரியேஜென்ட், அதாவது ஆக்சிடேஷன் பவர், அதுக்கான ஆர்டர் கேட்பாங்க. இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, நமக்கு முதல்ல அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நினைக்கணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், போரான் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ஷனல் ஃபேமிலியா நிறைய கேசஸ் எப்படி வரும், அதனுடைய ரெகுலர் ஆர்டர் வந்து வராது. என்ன மீனிங்? ஃபார் எக்ஸாம்பிள் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், கரெக்டா? டவுன் த குரூப்ல பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னது? இப்ப போரான் 2p ஆர்பிட்டாலா, இது 3p, 4p ஆர்பிட்டால், இது 5p, இது 6p. இது 6th பீரியட் எலிமெண்ட் கின்னட் பேர் எஃபெக்ட் ஸ்டோர் பண்ணக்கூடிய. அப்ப நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆனா சைஸ் என்ன ஆகும்? சைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் இன்க்ரீஸ் ஆனா ரேடியஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ரேடியஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸுக்கும் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதான் ரேடியஸ். சைஸ் அதிகமாயிட்டே போனா ரேடியஸ் அதிகமாயிட்டே போகும். ஆனா நார்மலா இந்த போரான்ல இருந்து தாலியம் வரைக்கும் வரும்போது சைஸ் நார்மலா என்ன ஆகாது? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? அதுக்கு நமக்கு நிறைய கான்ட்ராக்ஷன்ல இருக்கு. லாங்ரைடு கான்ட்ராக்ஷன் இருக்கு, டி ஆர்பிட்டால் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன் இருக்கு. அதான் நம்ம பார்த்தோம். எதுல டி ஆர்பிட்டால் கான்ட்ராக்ஷனும் லாங்ரைடு கான்ட்ராக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஏன்னா என்ன ஆர்பிட்டால் இருக்கு? 4f14 ஆர்பிட்டாலும் 3d 10 ஆர்பிட்டாலும் பிரசன்ட் ஆகிறதுனால இந்த தாலியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்ட்ராக்ஷன்ல வரும். எது? ஒன்னு டி ஆர்பிட்டாலுடைய கான்ட்ராக்ஷன், அதாவது டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன். அதே மாதிரி f ஆர்பிட்டாலுடைய கான்ட்ராக்ஷன் லாங்ரைடு. கரெக்ட்டா? இது லாங்ரைடு கான்ட்ராக்ஷன், இது டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன். இந்த ரெண்டு கான்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால இதனுடைய சைஸ் என்ன ஆகும்? கண்டிப்பா. ஆனா இந்த ரெண்டு ஆர்பிட்டால் இந்த இந்தியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆர்பிட்டால் பிரசன்ட் இருக்கு? டி ஆர்பிட்டால். அப்ப இதுல என்ன ஆகும்? அதோட சைஸ் வந்து குறையும். இந்த ரெண்டுத்துல என்ன பிரசன்ட் ஆகல? இந்த ரெண்டுத்துல என்ன இருக்கு? டி ஆர்பிட்டால் பிரசன்ட் ஆகுது. இந்த ரெண்டுலயும் டி ஆர்பிட்டால் இல்ல. அப்ப நார்மலா பார்க்கும்போது இந்த ரெண்டு கேட்டகரி வேற. நமக்கு போற ஒவ்வொரு ஃபேமிலியிலயும் 3 கேட்டகரி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஆப்ஷன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால் இருக்கு. அதனுடைய ரேடியஸ் வேற, அயனைசேஷன் என்தால்பி வேற, எலக்ட்ரான் அஃபினிட்டி வேற, ரெடியூசிங் நேச்சர். ஆன்சர் புரியுதா? அதே மாதிரி டி ஆர்பிட்டால் பிரசன்ட் ஆகக்கூடிய கேலியம் அண்ட் இண்டியம், டி ஆர்பிட்டால் மட்டும் தான் இருக்கு, f ஆர்பிட்டால் இருக்கு. அப்ப இதனுடைய நேச்சர் வேற, இதனுடைய ரேடியஸ், அதனுடைய அயனைசேஷன் பொட்டன்ஷியல், அதனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி, அதனுடைய ரெடியூசிங் நேச்சர் இதெல்லாம் வேற. அதே மாதிரி ரெண்டு ஆர்பிட்டாலும் பிரசன்ட் ஆகக்கூடிய டி அண்ட் f ஆர்பிட்டால் கான்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால இதனுடைய ரோட் சரி. அதனால தான் பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பெஸ்ட் ஏன் பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? ஈஸியா ரெடியூஸ் ஆகும். அதனால தான் அந்த இதுல வந்து இன்னட் பேர் எஃபெக்ட் ஸ்டோர் பண்றதுனால இது எல்லாமே டிஃபரெண்ட். அதனால தான் நேச்சுரலாவே போரான் ஃபேமிலி அப்படிங்கிறது எக்ஸெப்ஷனல் ஃபேமிலி அப்படிங்கிறது. கரெக்ட்டா? இப்போ நார்மலா இல்ல, அதனுடைய அயனைசேஷன் என்தால்பி ஆர்டர் பண்றாங்க. ஒவ்வொரு ஆர்டரா வர ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆர்டர், அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆர்டர் இருக்கு, ஒவ்வொன்றா தனித்தனியா. அயனைசேஷன் என்தால்பினா இப்போ நியூக்ளியஸ் இருக்கு. இந்த நியூக்ளியஸ் உடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது. கரெக்ட்டா? ஒரு எலக்ட்ரானை எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? நீடட் எனர்ஜி. கரெக்ட்டா? நீடட் எனர்ஜி. அதாவது பர்టిక్యులரான டெஃபினிஷன் ஆனது இங்க the energy needed to remove of one electron from the isolated gaseous atom. ஏன் isolated gaseous atom னு மென்ஷன் பண்ணனும்? gaseous மட்டும் தான் gaseous ஆட்டத்துல மட்டும் தான் ஒரு ஆட்டத்துக்கு இன்னொரு ஆட்டத்துக்கு கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். கரெக்ட்டா? இப்போ சாலிட் இருக்கு, லிக்விட் இருக்கு, கேஸ் இருக்கு. எதுக்கு அட்ராக்ஷன் அதிகம்? சாலிட் அட்ராக்ஷன் அதிகம். அதை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு அடுத்து லிக்விட், அதுக்கப்புறம் கேஸ். அப்ப சாலிட் இருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ண முடியாது? ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. ஈஸியா ரிமூவ் பண்ண முடியலன்னா அதனால தான் சாலிடை பொறுத்த வரைக்கும் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை பாயிலிங். அதுக்கான ரீசன் என்னது? சாலிட்ல ஒரு ஆட்டத்துக்கு இன்னொரு ஆட்டத்துக்கு கூடிய அட்ராக்ஷன் ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஸோ அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். அட்ராக்ஷன் அதிகமாக ஈஸியா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது. ஆன்சர் புரியுதுங்களா? அதனால தான் இது அட்ராக்ஷன் உடைய ஆர்டர். இது சாலிட் அண்ட் லிக்விட், இது வந்து என்ன ஆர்டர்? அட்ராக்ஷன் உடைய ஆர்டர். அப்போ ஒரு ஆட்டம் வந்து கேசியஸ் ஆட்டமா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் இருக்கா,
இப்போ சோடியத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். சோடியம் வந்து சாலிட் ஸ்டேட் இருக்கு, என்ன பண்ண முடியாது. அதனால தான் முதல் சோடியத்தை என்ன பண்ணணும், அதனுடைய கேசியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஈஸி. அப்பதான் சோடியம் அயானா கன்வெர்ட். சோடியம் வந்து சோடியம் அதான் அட்ராக்ஷன். அப்ப டெஃபினிஷன் என்ன அப்படின்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா the energy needed ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணனும் அப்படின்னா நமக்கு எனர்ஜி வேணும். அப்ப எனர்ஜி needed to remove of one electron, அதாவது isolated gaseous atom in removal of one electron from the outermost atom. எந்த ஆர்பிட்டால இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும், outermost. அதனால தான் நமக்கு வேலன்சி 4, போரான் ஃபேமிலிக்கு வேலன்சி 3, கார்பன் ஃபேமிலிக்கு வேலன்சி 4. அப்ப outermost ஆர்பிட்டால இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது, அதான் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு. இப்போ இந்த போரான் ஃபேமிலிக்கு நார்மலா இருந்து நார்மல் ட்ரெண்ட் என்னது, அயனைசேஷன் பொட்டன்ஷியலுக்கான நார்மல் ட்ரெண்ட் வேற, எக்ஸெப்ஷனல் ட்ரெண்ட் வேற. நார்மல் ட்ரெண்ட் என்னது, ஒரு பீரியட் இருக்கு, ஒரு குரூப் இருக்கு. இது பீரியடா, பீரியட்ல லெஃப்ட் டு ரைட், கரெக்ட்டா, லெஃப்ட் டு ரைட். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். தட் எஃபெக்டிவா, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம், ஒரு நியூக்ளியஸ்க்கு அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலோட அட்ராக்ஷன் அதிகமாகுது. அட்ராக்ஷன் அதிகமான சைஸ் குறையுது அப்படின்னா அந்த ஆர்பிட்டால் இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது கஷ்டம். அப்ப அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அதிகமா. ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும், அந்த அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அப்ப சைஸ் சின்னதா இருந்தா அந்த ஆர்பிட்டால் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம். அப்ப அதிகமான எனர்ஜி வேணும். அப்ப அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர் அயனைசேஷன் என்தால்பி இந்த பீரியட்ல எப்பவுமே அதிகமாகும். அதுக்கான ரீசன் என்னது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆர் ஜெட் எஃபெக்டிவ். ஜெட் எஃபெக்ட் அதிகம்னு சொன்னா நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற அட்ராக்ஷன் அதிகம். கரெக்ட்டா? அப்ப டவுன் தி குரூப்ல டவுன் தி குரூப் அல்லது என்ன சொல்லுவோம், குரூப்னு சொல்லுவோமா, டவுன் தி குரூப். கரெக்ட்டா? டவுன் தி குரூப்ல பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸ் என்ன ஆகுது, சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனா இப்போ இந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனா என்ன அர்த்தம், அந்த நியூக்ளியஸ்க்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகுதோ அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஈஸி. அப்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தா போதும் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணலாம், ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். அப்ப டவுன் தி குரூப் பொறுத்த வரைக்கும் அதோட அயனைசேஷன் என்தால்பி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ். அதாவது மினிமம் அமௌண்ட் இருந்தாலே போதும் ஒரு லார்ஜர் சைஸ் ஆர்பிட்டால் இருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ண முடியும், ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். ஆனா இதுல அப்படி இருக்கா, இதனுடைய கேட்டகரி வேற, இந்த ரெண்டுத்துடைய கேட்டகரி வேற, இந்த ரெண்டுத்துடைய கேட்டகரி வேற. ஏன்னா s ஆர்பிட்டால் பர்சன்ட் s ஆர்பிட்டால் மட்டும், அதாவது s and p ஆர்பிட்டால் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரெண்டு இருக்கு, போரான் and அலுமினியம். s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் d ஆர்பிட்டால் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரெண்டு எலிமெண்ட் இருக்கு, கேலியம் and இண்டியம். எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் தாலியம். அப்ப எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, நார்மல் ஆர்டர் என்னது, நார்மல் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர்டர் என்னது, டவுன் தி குரூப்ல எதுக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கம்மி, அப்ப தாலியம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி. அப்ப மினிமம் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இருந்தா போதும் தாலியத்துல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அப்ப எதுக்கு அதிகம், போரான். சைஸ் அதிகமா, சைஸ் ஸ்மாலர் சைஸ் அதிகமா. அப்ப ஆர்டர் என்னது, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இதுதான் நார்மல் ட்ரெண்ட், நார்மல் ஆர்டர். ஆனா இந்த ஆர்டர் வந்து இல்ல, கரெக்ட்டா, கரெக்ட்டா. அப்ப அதுக்கு எக்ஸாக்ட் ஆர்டர் என்னது, இதுக்கான எக்ஸாக்ட் ஆர்டர் அப்ராக்சிமேட்லி, அதாவது தியரிட்டிக்கலா எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம இதை செக் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய வேல்யூ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ ஜிக்ஜாக் வேல்யூ தெரியும். அதாவது W irregularity ஆஃப் W இந்த மாதிரி இருக்கும். அப்ப எங்க இருக்கு, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, second priority, third priority, fourth priority, fifth priority. அப்ப ஃபர்ஸ்ட் யாரு, இருக்கிறதுல அயனைசேஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகம், போரான். அப்ப ஃபர்ஸ்ட் போரான், கேலியம், தாலியம், கேலியம், அதுக்கப்புறம் அலுமினியம், கரெக்டா. நீங்க அதனுடைய வேல்யூ எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ல அதனுடைய ஃபார்ம் W ஃபார்ம்னு சொல்லுவோம். சரிங்களா, irregularity ஆஃப் W ஃபார்ம்னா இந்த போரான் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் யார் வருது, போரான் கரெக்டா இருக்கு.
ஆனா செகண்ட் பீரியாடிக் யார் இல்ல, அலுமினியம் இல்ல. ஏன்னா அலுமினியத்துல sp ஆர்பிட்டால் மட்டும் தான் இருக்கு. இத கம்பேர் பண்ணும்போது கேலியத்துல ஹைலி லேமினேட் கான்ட்ராக்ஷனும் டிரான்சாக்ஷன் கான்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஆர்பிட்டால் சைஸ் என்ன ஆகுது, ஏன்னா ஓவர் கான்ட்ராக்ஷனா அப்ப சீல்டிங் நேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சைஸ் குறையுது. அப்ப அதனுடைய இது என்ன ஆகுது, எனர்ஜி அதிகமா தேவைப்படுது. அப்ப போரானுக்கு அப்புறம் யாரு, தாலியம், தாலியத்துக்கு அப்புறம் கேலியம், அதுக்கப்புறம் அலுமினியம், அதுக்கப்புறம் இண்டியம். அப்ப இருக்கிறது லீஸ்ட் யாரு, இண்டியத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுதான் இந்த போரான் ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் ஈஸி. எதுல இருந்து கஷ்டம், போரான் இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுதான் ஆன்சர். புரியுதா? அப்ப இது கொடுத்துட்டு போரான் ஃபேமிலியில போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் ஏதாவது கொடுக்குறாங்க. இல்லைன்னா 4 கொடுத்துட்டு none of the above கொடுக்குறாங்க. which one of the following is high ionization potential அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம், போரான் கொடுத்ததுனால போரான். லீஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கேட்டாங்கன்னா இண்டியம். ஆன்சர் புரியுதா? இது நார்மலா இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வேற, இர்ரெகுலாரிட்டி ட்ரெண்ட் வந்து. அப்ப எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து இதுதான் எக்ஸாக்ட் நமக்கு ஆன்சர். இந்த மாதிரியான ஆன்சர் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு நீட் கொஸ்டின்ல கேட்டதுன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் பர்சன்டேஜ் எதுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம் அண்ட் பொலோனியம். பொலோனியம் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட், அதை பத்தி மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுல which one of the following is highly melting point இல்லனா highly boiling point? எது அதிகம்? நார்மலா என்ன அர்த்தம், மாஸ் நம்பர் இன்கிரீஸ் ஆனா அதோட மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகமா. வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி அதான் சொல்லுவோம் மாலிகுலாரிட்டி அல்லது மாலிகுலர் வெயிட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். கரெக்ட்டா? இப்போ இந்த நார்மல் ட்ரெண்ட் எது அதிகம், ஆனா எக்ஸாக்ட் ஆன்சர் எதுக்கு, முதல்ல சல்ஃபர், அதுக்கப்புறம் செலீனியம், அதுக்கப்புறம் டெலூரியம், அதுக்கப்புறம் யாரு, ஆக்சிஜன். இருக்கிறதுல ஆக்சிஜன் தான் அதிகம். ஏன்? due to the hydrogen bond. due to the hydrogen bond. இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பாண்டிங் உடைய ஸ்ட்ரெngth ஆர்டர். முதல்ல அயானிக் பாண்டா, ஃபர்ஸ்ட் என்னது அயானிக் பாண்ட், அதுக்கப்புறம் கோவலன்ட் பாண்ட், அதுக்கப்புறம் மெட்டாலிக் பாண்ட், அதுக்கப்புறம் மாலிகுலாரிட்டி பேஸ் பண்ணி ரெண்டு. ஒன்னு வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இன்னொன்னு ஹைட்ரஜன் பாண்ட். வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் பாண்ட் வந்து மோஸ்ட் ரெண்டுமே வீக் பாண்ட். வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹைட்ரஜன் பாண்ட் ரெண்டுமே என்னது வீக் பாண்ட். அந்த ரெண்டுல யார் ஸ்ட்ராங், ஹைட்ரஜன் பாண்ட். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட், அதுக்கப்புறம் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது என்ன பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட். சோ இதுல கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் எங்க வரணும், இங்க வரணும். இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். இது நார்மல் ட்ரெண்டா, நார்மல் ட்ரெண்ட் போட்டா என்ன வரணும், இது லீஸ்ட் வரணும். அப்ப எது அதிகம், டெலூரியம் தான் அதிகம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் எது வருது, இந்த ஆர்டர் இந்த கோவல் இப்படி தான் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வாட்டர்ல என்ன பாண்ட் பிரசன்ட் இருக்கு, ஹைட்ரஜன் பாண்ட். எத்தனை பாண்ட் பாசிபிள், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் எத்தனை பாண்ட் பாசிபிள், வாட்டர் பொறுத்தவரை 4 ஹைட்ரஜன் பாண்ட் பாசிபிள். ஏன் வாட்டருடைய மாலிக்யூல் ரெண்டா, இது ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் இன்வால்வ் ஆகுமா, இது ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் இன்வால்வ் ஆகுமா, ரெண்டு லோன் பேர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கா, இது ஒரு ஹைட்ரஜன் பாண்ட், இது ஒரு ஹைட்ரஜன் பாண்ட். வாட்டர் மாலிக்யூல் பொறுத்தவரைக்கும் 4 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறது பாசிபிள். ஆன்சர் புரியுதா? ரெகுலர் ட்ரெண்ட் வேற, இர்ரெகுலர் ட்ரெண்ட் வேற. நமக்கு क्वेश्चनல கேட்கக்கூடியது இதுக்கு கண்டிப்பா ஆன்சர் கிடையாது. எக்ஸாக்ட் ஆன்சர் எது, இதுதான் நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி ரேடியஸ்க்கான ஆர்டர் இப்படி தான் ஒரு 3 or 4 ஆர்டர் இருக்கு. ஒவ்வொரு எலமெண்ட் ஒவ்வொரு குரூப்லயுமே போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, இந்த மாதிரியான எக்ஸாக்ட் ஆன்சர் நமக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? எல்லா ஃபேமிலியுமே இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கு, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால அதிகமான மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் நம்ம சொல்றோம். கரெக்டா? அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்லயும் அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு. அதுக்கான ரீசன் நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன சொல்லலாம், தாலியம் 3+ இருக்கு, தாலியம் பிளஸ் இருக்கு. ஏன் மோர் ஸ்டேபிள் சொல்றோம், அப்ப என்ன ஆன்சர் தெரியும் இருக்கு. இது ஷோ பண்ணக்கூடிய எஃபெக்ட் என்ன, இன்னர் பேர் எஃபெக்ட் என்ன, எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. இதனுடைய எக்ஸாக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3s2 3p1. அப்ப அந்த s ஆர்பிடல் பிரசன்ட் இருக்கு, ரெண்டு எலக்ட்ரானும் அந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா இன்னர் பேர் எஃபெக்ட். அதுவும் பாத்தீங்கன்னா எந்த பீரியட்ல வரணும், 6th பீரியட்ல வரும். இந்த 6th பீரியட்ல இருக்கிறது கேலியம், லெட், பிஸ்மத் இதெல்லாம் கரெக்ட்டா. அப்ப இது எல்லாமே ஷோ பண்ணக்கூடியது கேலியம் சிங்கிள் பிளஸ் மோர் ஸ்டேபிள் அப்படினு சொல்றதுக்கான ரீசன். லெட் 4+, லெட் 2+ வந்து மோர் ஸ்டேபிள் சொல்றதுக்கான ரீசன் வந்து இன்னர் பேர், அதுவும் டிஆர்டி கிடைக்கும். சரிங்களா? ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா? அதாவது தாலியம் 3+ less stable compared to the thallium single plus.
ரீசன் கீழே ஆப்ஷன் லேண்ட் கான்ட்ராக்ஷன் டிரான்சாக்ஷன் கான்ட்ராக்ஷன் இன்னட் பேர் எஃபெக்ட் none of the inner pair. Suppose third plus which one of the following is highly reducing agent? Oxidizing agent. Best oxidizing agent. Best. अब ऐसा करीना thallium 3 plus ஆ இருக்கிறத விட thallium single plus ஆ இருக்கிறத ட்ரை பண்ணும். அப்படினா என்ன அர்த்தம்? இதுல இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் ஈஸியா லாஸ் பண்ணலாம். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் எதுக்கு ரெடியூசிங் பொட்டன்ஷியல் அதிகமோ அதான் பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஒன்னு பாயிண்ட் சொல்லுமா? இந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாத்துக்கும் சேம் பாயிண்ட் தான். நார்மல் ட்ரெண்டுக்கும் நமக்கு டிஃபரன்ஸா வரக்கூடிய ட்ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த ஆர்டர்ல இருந்து ஏன் வேரியா இருக்கு அதுக்கான ரீசன் என்ன அவ்வளவுதான் தெரியும். நம்ம ஆப்ஷனை பார்க்கணும் என்ன பண்ணணும் இந்த மாதிரியான நார்மல் ஆர்டர் ரெண்டு கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா ரெண்டு மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு எக்ஸாக்ட் எதுக்கு அதிகம் எதுக்கு கம்மின்னு தெரியும். இப்போ போரான் இருக்கு தாலியம் இருக்கு எக்ஸாக்டா எதுக்கு அதிகம் போரான் தெரியும். அப்ப எக்ஸாக்ட்டா எதுக்கு கம்மின்னு தெரியும் இந்தியன் தெரியும். அப்ப ரெண்டு கேட்டகரி மட்டும் தான் செக் பண்ணுவோம். ரிமைனிங்லாம் நீங்க செக் பண்ண வேணும். அப்ப ஆர்டர் அதை மட்டும் பார்த்துட்டு எது கரெக்ட் எது ராங் அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணுவோம். நீட் கேட்டகரி பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி விட டஃப்பான क्वेश्चन நீட்ல வரும். ஆனா அந்த டைம் அப்படி இல்ல. போன டைம் டிஆர்பி எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி தான் நீட்லயும் கேட்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஹையர் லெவல் எந்த நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். நம்ம கிளாஸ்ல நடத்துறது அதிகமான லெவல் யூஜி டிஆர்பி பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுக்கு கேட்டாலும் எந்த क्वेश्चனை கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க. சரிங்களா? புரியுதா இல்லையா? எந்த புரியலனா நீங்க திரும்ப கூட கேளுங்க.